ஏண்டா நீ உள்ள இருந்து வெளியே வந்த உடனே ஒரே பொணலாத்துனா இருக்கு. என்ன அர்த்தம் அது? மாலை பார்த்த குத்து குத்தா ஈ முக்கிது. ஈய ஓட்டுறேன் ஈ ஓட்டுறேன் எங்க எங்க முக்கிது? மாலையில பாடுறா அப்படியே குத்து குத்தா முக்கிது பாடுறா ஈ. எங்க இருந்து வந்த ஏன் மாலையோட ஈ முக்கிது ஒரே பொணலாத்துனாரு? எங்க வாங்கின அந்த மாலைய? பின்னா ஏன்டா சும்மா சூத்த கிழிக்கணும். அதனால அங்க கடம்பூர் கூட்டோட திருமணம்ல அங்க கண்டது. கடம்பூர் கூட்டோட்ல அந்த திருமணம் முக்கூட்டுல கிடக்குனாக்கா அது ஏன் ஈ முக்கிறதுல ஏன் ஒரு நாத்தம் ஆறுது? ரோட்டு மேல கிடக்கல, ஓரமா ஒரு நீட்டா மண்ணு போட்டு வச்சிருந்த அது மேல கண்டுது. மாலையை தெரியல ஈ ஓட்டுறேன் முதல்ல ஈ ஓட்டுறேன். அது மண்ணுல கிடந்த மாலையே தெரியல. அது இல்லங்க, ஒரு 6 அடி நீட்டா கரும்பு மஞ்சள் போட்டு வச்சிருந்தாங்க. கரும்பு மஞ்சுக்கு பூஜை போட்டு வச்சிருந்தாங்க. அலைஞ்சு எடுத்தாங்க. நிலம் இருக்குதா? இருக்குதா? விவசாயம் பண்ணிக்கிறியா? பண்றேன்னு. கரும்பு போட்டுக்கிறியா? 6 அடியில் நீ மஞ்சள் போடுவியா? ஏங்க நாளைக்கு நாள் நல்லா இல்ல, அஷ்டமியோ நாலு இருக்குதுன்னா இன்னைக்கு கொஞ்சமா போட்டு பூஜை போட மாட்டாங்க. அது மாதிரி ஒரு 6 அடிக்கு போட்டு இது மேல போட்டு வச்சிருந்தது. ஓ, நீ சொல்ற அந்த கரும்பு மஞ்சள் அவன் தலைமூட்டில கண்ணு நட்டுருப்பாங்களே, அந்த பக்கம் நாளை குழம்பு பண்ணிட்டு இருந்தது. பத்தியா? நீ சொல்றது சேர்ந்து அது மேல எண்ணெய் தேய்ச்சி சீக்கிரம் தடவி இருப்பாங்களே. இல்ல, மேல மஞ்சள் தூள் தெரிச்சிருப்பாங்க. சரிதானே? சுத்திரி வத்தி வச்சு கொடுத்துருப்பாங்களே, வத்தி அழிஞ்சு போயிருந்தது. பத்தியா? தலைமூட்டில கொடை போட்டு உடச்சிருப்பாங்களே, அதுவும் வச்சிருந்தது. கற்பூரம் விலகி இருந்தது. கால் மூட்டை கற்பூரம் ஏற்றி அழிஞ்சிட்டு இருந்தா அது கருப்பா அழிஞ்சு போயிருந்தது. அந்த கால் மூட்டில பழமெல்லாம் வச்சு படிச்சிருக்கிறாங்களா? அது நாய் அந்த அந்த மஞ்சிக்கு கிழக்கால கொம்பு கழி அந்த இதெல்லாம் கிடந்ததா? ஆமா, கீழே வெட்டி போட்டு வச்சிருந்தாங்க. இது உனக்கு கருப்பு அந்த மஞ்சள் அது எங்கே? அது என்ன இடம் தெரியுமா? அது சுடுகாட்டுல போட்டு வச்ச மாலத்தீக்கு வந்துக்கிறேன். இன்னாடு அது முதல்ல குத்து குத்தா ஈ முக்கியதா நாத்தனாதுன்னு பார்த்தேன். எப்படின்னா ஏமாத்தி அவனுக்கு போலான்னு பார்த்தோம். இவன் சும்மா என் ஊர்ல ஒரு சாவு ஒண்ணு வீட்டுக்கு போச்சு காலையில. சரி, காலையில போக சொல்லவோ மாலை வாங்கி போயிட்டேன். சரி, வீட்டு வாசல தான் மாட்டி வச்சிருந்தேன். ஏன்னா போன உடனே சாவு போயிட்டு குளிச்சோம்னா தூக்கம் தெரிஞ்சிடும். ஆமா, சாயந்தரம் தூங்கி எடுத்து சாவு போட்டு மாலையை போட்டுட்டு குளிச்சுட்டு நாளைக்கு வந்துடலான்னு போனேன். சரி, மாலை வாங்கி போய் வச்சேன் பாரு, 6 மணிக்கு தான் ஏந்துடும். சாவு எடுத்து கொடுக்குறாங்க. சரி, அந்த மாலை என்ன பண்றது ஏது பண்றது, ஏன் பாழா போனோம், அதனால அப்படியே கையில எடுத்துன்னு வந்துட்டேன். சரி, அப்படியே எடுத்து பண்ணிருந்தேன்னா குழிக்கரையில கொண்டு போட்டு வந்துருக்கணும்ல. ஏன் பணத்தை வேஸ்ட் பண்ண? சாய்க்கு வாங்கின மாலை இல்ல அது, அதனால போடக்கூடாதா? மூடி வச்சு நான் கடவுள் உங்களுக்கு வகுத்து போடுறோம். ஏண்டா அதனால இந்த மாலையை வச்சு போய் மேல போட்டு வந்துருவாங்க. இது சாவு வாங்கின மாதிரி எதுக்கும் பயன்படுத்த கூடாதா? சாவு வாங்கின மாதிரி சாவு தான் போடும். இப்ப நேரா போறேன். இது சாவு மாதிரி வருது. இது நேரா உத்திரமல்லூர் போறேன். சரி, மாலை வரிசையா மாட்டி வச்சுக்குது. சரி, இது சாவு மாலை, இது மஞ்சள் தண்ணி மாலை, இது கல்யாண மாலை. நான் மாட்டி வச்சுக்குவேன். இல்ல ஏதோ மாலை வாங்கிட்டு வரோம். கல்யாணத்துக்கு வாங்கினா கல்யாண மாலை, கருமதி வாங்கினா கருமதி மாலை. நான் வாங்கினதுமோ 7 மாலை தான். ஆனா 7 வீட்டுக்கு போகலையே. அது நல்ல மாலை. ஆமா, வர சொல்ல நல்லா வந்தாங்க. இந்த பாய் எல்லாம் சோத்து பார்த்து 3/4 மணி நேரம் லேட் ஆகி போச்சு. சோத்து போட்டான் பார்த்து மூச்சு பேச்சு ஒண்ணுமே காணும். சோறு துண்ணு சொல்ல கூட கோழி முன்னாடி காட்டி வச்சிருக்கோம். தம்பி தலையை சைட்ல தம்பி தூக்கி பிடிச்சோ. நீ குத்து 50 ரூபா தான். கையில குத்துறா யாருக்கு பல்லுக்குது பாருங்க.